மனிதனுடைய ஆயுச நாட்கள் 70 வருஷமும் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த காலத்திலேயே இப்ப ஆயுச நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறாரு. ஆனால் உன் ஆயுச நாட்கள் நீடித்திருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கான ஆலோசனை தருகிறார். நீங்க வியாதிப்பட்டு பலவீனப்படும் போது என் ஆயுசு முடிந்துருமோன்னு பயம் வந்துடும். இன்னொரு 10 வருஷம் கூட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே, ஆயுச நாட்கள் பெருகனா நல்லா இருக்குமே, என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கணும், அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல இருதயம் இருக்கும். அப்ப ஆயுச நாட்கள் பெருகிறதுக்கு என்ன செய்யணுமா, என்னாலே உன் நாட்கள் பெருகுன்னு கர்த்தர் சொல்றார். உன் ஆயுசன் வருஷங்கள் விருத்தி ஆகும். அப்ப ஆயுச நாள் விருத்தி ஆகும்னா என்ன பண்ணணும்ன்றதை ஆண்டவர் சொல்றார். நீங்க எபேசியர் 6 அதிகாரத்துல வாசித்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும் போது, பிள்ளைகளே உன் ஆயுச நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் தாயையும் தகப்பனையும் கன பண்ணுவாயாக. பெற்றோரை நீங்க கனப்படுத்தி சந்தோஷமா வச்சீங்கன்னா உங்களுடைய ஆயுச நாட்கள் பெருகும்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப உங்களுடைய அப்பா அம்மாவை நேசிக்கிறீங்க.